மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட கையே தனக்கு உதவி அப்படின்னு வாழ்ந்துட்டு இவங்க இருக்காங்க. இப்பேற்பட்ட அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்காரங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டிங்கனாவே போதும், நலமாக இருக்கீங்களா அப்படின்னெல்லாம் கேட்கவே வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நலம் இருக்குது? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் எப்படி நாங்கள் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் மனக்கவலைகள் காணாமல் போக போகுதுங்க. நோய் நொடிகள் காணாமல் போக போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாமே காணாமல் போக போகுது. கணவன் மனைவி 2 பேருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகுது. இப்போ குரு பகவான் கடகராசிக்கு மாறுறதுனால மிதுன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை நிலை அப்படியே மொத்தமாக மாறப்போகுதுங்க. குருவோட அருளால் எல்லா விதங்கள்லேயுமே சௌபாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் அதிபதியாக இருந்து பல இடங்களில் காப்பாற்றினாலும் புத்தியால் கிடைச்ச அதிர்ஷ்டங்கள் தாங்க நிலச்சிருக்கும். குருவோட அருள் உங்களுக்கு தேவைங்க. கடகராசிக்கு குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதுனால மீளவே முடியாத கஷ்டத்தில் இருந்தாலும் குருவோட பேச்சு துணை வருங்க. புதனும் குருவும் இரட்டையர்களாக செயல்பட போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசியில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க, படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இந்த இந்த விளக்கம் பொருத்தமாகுங்க. குரு 2ஆம் வீட்டில் இருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம், குடும்பம், வாக்குவன்மை, நிதிநிலை, நல்ல பெயரெல்லாம் மேம்படுமாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடரப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க. பழைய முரண்பாடுகள் குறையும். திருமணத்தின் மூலம் புதிய உறவுகள் வருங்க. குழந்தைகளோட பிறப்பால் குடும்ப வாழ்க்கை மேம்படுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதகத்தோட கல்யாணம் நடக்குங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைவாங்க. விவாகரத்தானவங்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் ஆனவர்களுக்கும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்குங்க. நெருக்கடியான நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வம் சேரும். நல்ல வரன் அமையுங்க. சிறப்பான வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயருங்க. சம்பளம் உயரும். விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க விஷயங்களில் அனுகூலம் இருக்குதுங்க. அரசாங்க வேலைக்காக படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான வேலை அமையுங்க. ஆண்களுக்கு தொழில், வியாபாரம், சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் ஆதரவு அதிகமாகும். லாபத்துக்கு குறைவில்லைங்க. நிதிநிலையில் செல்வம் சேரும். சேமிப்பு அதிகமாகும். திடீர் செலவு வந்தாலும் சமாளிக்க முடியுங்க. பணம் பல வழிகளில் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க. புத்திசாலித்தனம் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்குங்க. அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும்.
தனியார் வேலையில் சம்பளம் உயருங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் விரிவடையும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது. கடன் சுமை குறையும். அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை கூடும். தேர்தலில் சாதகமான பலன் கிடைக்குங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன உடல் சோர்வு வந்து போகும். பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சோம்பல், மன அழுத்தம் எல்லாமே குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சுயநலமாக நடக்கும் உறவுகள் கிட்ட இருந்து கவனமாக இருந்துக்கோங்க. குரு கொடுக்கும் உயர்வை புதன் பகவானும் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. புதன் புக்தி, வேகம், கற்றல் ஆகியவற்றிற்கு அதிபதிங்க. புதன் சுபக்கிரகங்களோட சேர்ந்திருந்தா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாருங்க. பாவக்கிரகங்களோடு சேர்ந்திருந்தா மன அழுத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே வரும். குருவும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க. குரு ஆன்மீகத்தை உயர்த்துவார். புதன் வாழ்க்கையில் வெற்றியை பெற வைப்பார். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நம்மளோட மிதுன ராசி புதன் பகவான அதிபதியை கொண்டதுங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க, பேச்சில் வல்லவர்கள், நட்புல உண்மையானவங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இவங்க சிந்தனையில் புதிய உலகத்தை உருவாக்குவாங்க. குருவோட அருளால் ஞானம் பெருகும். புதனோட அறிவு வளருங்க. புதனால் அறிவு வளரும். விநாயகர் அருளால் தடைகள் அகலும். துர்க்கையோட அருளால் சாபங்கள் விலகும். திருமண வாழ்க்கை கசந்து போயிருந்தாலும் அன்பால் மறுபடியும் இணைய போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பெண்களோட பேச்சில் நயமுடையவர்களாகவும் ஆண்கள் அறிவில் வல்லமை உடையவர்களாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய கவர்ச்சி விஷயத்தில், விவசாயத்தில் நிலம் செழிக்கும் நிலை ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் கூட்டத்தை கவர்வாங்க. ஆனால் எதிரிகளால் தடைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் ஏற்படலாம். தியானம் பண்ணுறதன் மூலமாக உங்களோட மனசுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றாங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரர்கள். அப்பேற்பட்ட கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி நீங்கி வரக்கூடிய காலங்கள் காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த செயலை செஞ்சால் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரையுமே கண்டு அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க. வேறு யாரையும் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு தடவை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்திக்கிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க நின்றுட்டுருக்கீங்க. ஆமாங்க, கூட பிறந்தவங்க, உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க.
மிதுன ராசிக்காரங்க நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அதிக சிந்தனை செய்கிறது, உடனே எல்லாரையும் நம்புறது, உறவுகளை சோதனை பண்ணுறது, பேச்சு திறனால் பிரச்சனை, நேரம் காலம் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுறது எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் சேமிப்பு உங்களுக்கு இல்லாமல் போகுதுங்க. எல்லாருமே நீங்கள் அதனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க. இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நிதி வளம், குடும்பத்தில் அமைதி, தொழிலில் முன்னேற்றம், எல்லா விதத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை குரு பகவான் தரப்போகிறாரு. வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுதுங்க. உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. அன்பான மிதுன ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க போகிறத சொல்ல போகிறேங்க. அதாவது நீங்கள் யோசிக்கிற வேகத்துக்கு யாராலையுமே யோசிக்க முடியாது. ஆனால் கடந்த சில வருஷமாக அந்த யோசனை எதுவுமே பலிக்கிறது இல்லை. மனக்குழப்பம், வேலையில் மந்தம், உறவுகளில் குழப்பம், எதை ஆரம்பித்தாலும் முடிக்க முடியலைன்னு தோணியிருக்கும் இல்லையா? ஆனால் இனி அந்த 3 பனிக்காலம் முடிஞ்சாச்சுங்க. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை நிலையும் முடிஞ்சிருச்சு. 200 வருஷத்துக்கு பிறகு பிரபஞ்சம் உங்கள் ராசிக்கு நேராக ஒரு தெய்வீக ஒளியை தரப்போகுதுங்க. அதுதாங்க சூரியன் மற்றும் குருவினால் உருவாகும் கேந்திர திருஷ்டியோகம். சூரியனினுடைய ஒளியையும் குருவினுடைய ஞானம் இரண்டுமே உங்கள் வாழ்க்கையை புதிய திசைக்கு தள்ள போகுதுங்க. என்னங்க, வெளிச்சம் வரப்போகுதுங்க. இப்போ இந்த கேந்திர யோகம் உருவாகுதுங்க. இதனால் இந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட தீபத்தை ஏற்றி வைக்க போகுதுங்க. உங்கள் மனசோடைய, தொழிலோட, உறவுகள் மூன்றிலுமே ஒரு புதிய உயிர் வரப்போகுதுங்க. உயிரெழுந்து நடப்போன மாதிரி வாழ்க்கை இருக்குப்பா, எப்பவுமே என்னோட வாழ்க்கை நல்லாவே இல்லை, கஷ்டத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இனி புதுசாக நீங்கள் பிறந்து வர மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போகுதுங்க. மிதுன ராசிக்காரர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட யோகம் இல்லைங்க. எப்போ வரக்கூடிய யுகம் அது எல்லாமே கிடையாதுங்க. 25 வருஷம் 30 வருஷம் அப்படி கூட கிடையாது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த குருவும் இந்த சூரியனும் இன்னைக்கு உங்களுக்கு இணைய போகிறாருங்க. அதனால அந்த யோகம் உருவாகி இருக்கு. இந்த 200 வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு இதனால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. இதில் குறிப்பாக மிதுன ராசிக்கு பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது. உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்க ஒரு தெய்வீக திருப்பம் கிடைக்க போகுது. இப்போ நம்ம இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான அதிசய பலன்களை தரப்போகுது, எந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீங்க, இது எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம். இப்போது இந்த சூரியனும் குருவும் எந்த இடத்துல இருக்காங்க, அந்த கேந்திர பார்வை மிதுன ராசிக்கு என்ன பலன் தருது, தொழிலில், கல்வியில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், இப்படி எல்லா விதத்துலேயும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மாற்றம் வரப்போகுது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடிய, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கைக்கு இத்தனை காலமாக இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானையும் குருவையும் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. ஸோ இப்போது மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. மனசார ஓம் சூர்யாய நமக, ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த 2 தெய்வங்களோட மந்திரத்தை 3 முறை மனசார உச்சரிங்க. கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மனசில் உங்களுடைய வாயார அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குதுங்க. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இதை நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போது இந்த 200 வருஷத்துக்கு பிறகு உருவாகிற சூரியன் மற்றும் குருவினால் இந்த கேந்திர திருஷ்டியோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வைக்க போகுதுங்க. அன்பான மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் எப்போவுமே யோசிக்கிறதுல கில்லாடிங்க, அதிபுத்திசாலிகளும் கூட. ஆனால் சில காலமாக என்னதான் நம்ம புத்திசாலியாக அறிவாளியாக யோசித்தாலும்
திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக தொடங்குது, சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் முடிவு என்னமோ நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் முடிஞ்சு போகுது. மண்ணோட மண்ணாக போகுது, வீண் முயற்சியாக போகுது, விரைய செலவாக போகுது. ஒன்றுத்துலேயும் நல்ல மாற்றமே இல்லை, எல்லாத்துலேயும் கஷ்டம். இப்போ மிதுன ராசிக்காரங்க மாற்றம்னா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. மற்றவங்களினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக நிற்குது. ஸோ முழுசாக எதையுமே செய்யவும் முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல. ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையும் மிதுன ராசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த மர்ம விஷயங்களுக்கு, குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு தரப்போகுதுங்க. இந்த புத்திசாலியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 200 வருஷத்துக்கு பிறகு உருவாகிற இந்த அரிதான தெய்வீக அமைப்பு குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் சாதாரண யோகமா உங்களுக்கு இல்லைங்க. இது உங்கள் மனசில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் விதியில் வெளிச்சம் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதனால் சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க. இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வாங்க, இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு நிதானமாக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் உள்ளர்த்தங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செலவு, கஷ்டம், நம்ம என்னைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இனி சந்தோஷம் வாழ்க்கை தொடக்கமாகுதுங்க. அந்த நம்பிக்கையோடு பாருங்கள். முதல்ல திருஷ்டினா என்னங்க? பார்வை. கண் திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லையா? கண் பார்வை தான் பொல்லாத கண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கேந்திரம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 4 முக்கிய தூண்கள். இது தனிப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு 1ஆம் பாவம், குடும்பம் 4ஆம் பாவம், உறவு 7ஆம் பாவம், தொழில் 10ஆம் பாவம். இந்த 4 பாவங்களும் இந்த யோகத்தால் வலுப்பெறது, மாற்றமாகிறது. இது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது தாங்க சூரியன் அப்படின்னா ஆற்றல், குரு அப்படின்னா ஞானம். இருவருமே கேந்திர திசையில் ஒருத்தரை பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது. அந்த சக்தி உங்களுடைய மன வலிமையையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒரு புத்திசாலி தான். ஆனால் இது நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகலை. ஆனால் இனி புத்திசாலி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய யோகம் பலிக்க போகுதுங்க. இந்த தீபாவளியில் சூரியன் உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கார். 5ஆம் பாவம் குரு ரிஷப ராசியில் இருக்கிறாரு. 12ஆம் பாவம் இது மிதுனத்திற்கு. ஸோ இதனால் சூரியனுடைய பார்வை 90 டிகிரி கோணத்தில் தொட்டு போகும். இது மிதுன ராசிக்கு மனசில் இருந்த பயம், குழப்பம், எல்லாமே தாமதம் எல்லாத்தையுமே கரைய வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை, எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ அதை எல்லாமே சரி பண்ண போகுதுங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீ விளக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறப்போகுதுங்க. இப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களை சிந்திச்சு சொல்ல வைக்குதுங்க. யோசிக்காமல் சொல்லிடுவீங்க. அப்புறம் அடடா இதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். நிறைய கஷ்டங்களுக்கு காரணமும் இது தாங்க. ஆனால் இனி இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பீங்க, அதுக்கப்புறமா தான் சொல்லுவீங்க. இதோட சூரியன் குரு சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னாவே புதனுடைய ஆட்சிங்க. புதன் எப்படி இருக்கா? புத்திசாலித்தனம், அறிவு, வணிக அறிவு, பேச்சு, திறமை இருக்கு இல்லையா? அப்போது அந்த புதனுக்கு ஆதரவாக இப்போ சூரியனும் இருக்காரு அப்படின்னா சூரியன் அப்படின்னா அதிகாரங்க. ஸோ அதிகாரம் ப்ளஸ் குரு அப்படின்னா ஞானம், புத்தி, அதிகாரம், ஞானம், இது 3மே சேரப்போகுதுங்க. அப்போ என்ன ஆகுங்க? உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை, முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க. 3 பெரிய மாற்றங்கள். வாய் சாமர்த்தியத்தால் வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறீங்க. எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே மாற்ற போகிறீங்க. வாய் வழியாக வளர்ச்சி தான் பேச போகுதுங்க. உங்களுடைய ஆயுதமாக வாய் தான் செயல்பட போகுது. அதே மாதிரி மன அமைதி திரும்புது. கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம், தூக்கம் இல்லை, குழப்பம், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், நஷ்டம், கஷ்டம், இது எல்லாமே எப்போ தான் சரியாகும்? தெளிவான மனசோட
துணிச்சலோட முடிவெடுக்க போகிறீங்க, தீர்க்கமான முடிவெடுக்க போகிறீங்க. சூழ்நிலைகளில் முன்னேற்றம் சொல்லுவீங்க இல்லையா, எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமாக இல்லை, நாளும் பொழுதும் எனக்கு நல்லதா, ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வெறுத்து போன வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு மிதுனத்துடைய குமுறல். ஸோ இந்த குமுறல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராருங்க. சூழ்நிலை சாதகமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, பயம் காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா, எப்போ என்ன நடக்குமோ, இந்த வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சில் கள்ளி போட்ட மாதிரி இருக்குது, நெஞ்சு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு விட்டால் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாத்தையும் மறைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு துக்கங்களோ